போன பாட்டுல நம்ம சிவன் பார்வதி தேவி தவம் செய்வதற்காக அமர்நாத் குகைக்கு போறாங்கிறத கேட்டு பார்வதி திருப்பி அவசரப்படுறாங்க. அவங்க கிட்ட இன்னும் சில அசுத்தங்கள் இருக்கிறதாவும் அதெல்லாம் போகாத வரைக்கும் பார்வதியால அவங்க நினைக்கிற மாதிரி அந்த தவம் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அதனால திரும்பி பார்வதிக்கு நிறைய சோதனைகளை கொடுத்து தான் அந்த அசுத்தங்களை வெளியில எடுக்க முடியும் அப்படின்னு வேற சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற நம்ம ததீச முனிவர், இப்ப நீங்க பார்வதி தேவியோட குருவா மாறிட்டீங்க, அப்போ நீங்களே பார்வதி தேவியோட குருவா இருந்து அவங்கள சோதிச்சு பார்க்க போறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன், இல்ல ததீசி முனிவரே, நான் எந்த சோதனையும் இந்த முறை நடத்த போறது இல்ல. பார்வதி என்னோட புது சிஷ்ய, சோ அவளுக்கு நான் சோதனை கொடுக்காம உங்க எல்லாரையும் தான் சோதிக்க போறேன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு ஒன்னும் புரியலையேங்கிற மாதிரி எல்லா சப்தரிசிகளும் முழிக்கிறாங்க. அப்ப நம்ம சிவன், என்னோட புது சிஷ்ய பார்வதிய என்னோட பழைய சிஷ்யர்களான நீங்க தான் சோதிக்க போறீங்க, அதுதான் உங்களுக்கு கொடுக்கிற சோதனைன்னு சொல்றாரு. இங்க நம்ம பார்வதி தேவியோ சிவனோட திருவிளையாடல்கள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்காம அழகா கையில சிவன் சிலையோட அமர்நாத் கோயிலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க நம்ம சப்தரிஷிகள் எல்லாரும் வராங்க. அதுல நம்ம பிரகுமுனி, என்னது இது, சிவன் அந்த ஆதி சக்தியான பார்வதி தேவியை சோதிக்கிறதுக்கு போய் நம்மள அனுப்பி இருக்கிறாரே, நாம தான் சோதிக்கிறோம்னு ஆதிசக்திக்கு தெரிஞ்சு ஒருவேளை அவங்க கோவப்பட்டுட்டா காமதேவருக்கு நடந்ததுதான் நமக்கும் நடக்கும். சிவனோட கோபமும் ஆதிசக்தியோட கோபமும் ஒரே மாதிரி தான். அவங்கள சோதிச்சவங்கள பஸ்மமாக்கிட்டு தான் மத்த வேலையை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம ததீசி, இல்ல பிரகு, மகாதேவரே நம்மள இத செய்ய சொல்லியிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, காமதேவர் எரிஞ்சதுக்கு முழு பொறுப்பு இந்திரர் மட்டும்தான். அவரை யாரு அவசரப்பட்டு சிவனோட அந்த தவத்தை கலைக்க சொன்னது? ஏன் அப்படி செஞ்சா அடுத்து என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியாதா? இதுல நம்ம சிவன் மேலேயோ இல்ல பார்வதி மேலேயோ குத்தம் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரதி தேவி கிட்ட சாபம் வாங்கின இந்திர சாபத்துக்கு அப்புறம் ஆளே மாறிட்டார். ஒரு கேரக்டர் சேஞ்ச் அவர்கிட்ட தெரியுது. அவர் தேவலோகத்துல ஃபுல் போதையில படுத்துட்டு இசையையும் நாட்டியத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம கங்காதேவியும் அங்கதான் இருக்காங்க. பட் இந்திரர் செய்யற எதுவும் அவங்களுக்கு பிடிக்கலன்றது அவங்க ஃபேஸ்லயே தெரியுது. அப்போ சபைக்குள்ள தேவகுரு பிரகஸ்பதி வரார். அவர் வந்த உடனே டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்களும் பாட்டு பாடிட்டு இருந்தவங்களும் சபையில இருந்து ஓடிறாங்க. எவன்டாவன் பாட்டை நிறுத்துனது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் போதையில மப்புல இருக்கிற நம்ம இந்திரதேவர் கண்ணை திறந்து பாக்குறார். பார்த்தவரு, இங்க எதுக்கியா வந்த அப்படின்னு நம்ம தேவகுருவையே அவமதிச்சு பேசுறார். தேவகுரு பிரகஸ்பதி, உலகமே எப்படி தாரகாசுரனோட பிடியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஆனா நீ என்னடானா இசையும் நாட்டியமும் குடியும் கூத்துமா ஹாயா படுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம இந்திர, அந்த சிவனுக்கே இந்த உலகத்தை பத்தி கவலை இல்ல, நான் என்ன செய்ய முடியும்? ஒழுங்கா பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்று தாரகாசுரங்கிட்ட இருந்து உலகத்தை காப்பாத்தாம இப்பதான் ஏதோ ஒரு குரு ஆகிறேன்னு சோதனை செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறாரு. அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவனையே ரொம்ப அவமதிச்சு பேசுறாரு. அப்ப நம்ம தேவகுரு குருவையும் அவமதிச்சு, இப்போ அந்த கடவுளையும் அவமானப்படுத்துற உன்னோட சபையில நான் இனிமே இருக்க மாட்டேன், இன்னையில இருந்து நீ தேவராஜனா இருக்கிற இந்த தேவ சபைய எப்படி இந்த தேவ சபைய நான் துறக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். இதெல்லாம் பாக்குற கங்காதேவி, இந்திரரே என்ன செய்யறீங்க, தேவகுருவை போக விடாம தடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்திர, அந்த ஆளே நான் தேவையில்லைன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த தேவகுருவும் தேவையில்லைன்னா அவன் சொல்லிடுறான். கட் பண்ணா நம்ம பார்வதி தேவி அமர்நாத் குகைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப வழியில ஒரு குட்டி பையனோட காலை ஒரு முதல கடிக்க போகுது. அப்ப நம்ம பார்வதி தேவி ஓடி போய் அந்த முதல கிட்ட, பாவம் அந்த சின்ன பையனை விட்டு அவனோட உயிரை எடுத்து உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த முதல, இப்படியே பாவம் பாவம்னு விட்டா நான் ஒண்ணுமே சாப்பிடாம பின்ன செத்து போக வேண்டியதுதான். கடவுள் மற்ற உயிர்களை சாப்பிட்டு தான் ஏன் உயிரை காப்பாத்துற மாதிரி, மற்ற உயிர்களை சாப்பிட்டாதான் நான் உயிர் வாழ முடியுங்கிற மாதிரி என்ன படைச்சிருக்கிறார். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் ரொம்ப நாளா சாப்பிடவே இல்லை, அதனால இந்த சின்ன பையனை நான் சாப்பிட்டு தான் தீருவேன் அப்படிங்கிறது அந்த முதல்ல. பார்வதி தேவியோ, இந்த சின்ன பையன் வேண்டாம், உனக்கு சாப்பிடுறதுக்கு வேற ஏதாவது ஒரு உயிரினம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல, வேற உயிரினமா? நீங்களே வேற உயிரினம் தான், நீங்களே வந்து எனக்கு சாப்பாடா மாறுறீங்கன்னா மேபி இந்த சின்ன பையனை நான் வெட்டுறதுக்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பார்வதி தேவியும் என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த முதல்ல வேற அந்த சின்ன பையனோட காலை பாதி முழுங்கி இருக்கு. அந்த பையனும் ஆ அப்படின்னு கத்துறான். இதையெல்லாம் பாக்குற பார்வதி, ஆண்டவா, இந்த முதலைக்கு உயிர் நீங்க தான் கொடுத்திருக்கீங்க, அந்த உயிரை அது தக்க வச்சிருக்கிறதுக்காக என்ன சாப்பிட வேண்டியதா இருக்குன்னா நான் என் உயிரை இழக்கிறதுக்கு கூட தயார் தான் அப்படின்னு சொல்லி கீழே உட்கார்ந்துறாங்க. என்ன நீ சாப்பிட்டுக்கலாம், ஆனா அந்த பையனை விட்டுரு அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. உடனே அந்த முதல்ல அந்த சின்ன பையனோட காலை விட்டுருது. விட்டுட்டு பார்வதி தேவி கிட்ட ஊந்து ஊந்து வருது. அப்பையும் நம்ம தேவி பயப்படாம இருக்கிறாங்க. சிவன் சிலையை கட்டி பிடிச்சிட்டு கண்ணை டைட்டா முடிக்கிறாங்க. ரொம்ப நேரமா கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க. அந்த முதல்ல வந்துகிட்டே இருக்கு. எப்ப வேணாலும் இவங்களை கடிச்சு கோதரி அப்படியே முழுங்க ஆரம்பிக்கலாம். ஆனா என்னடா இன்னும் எந்த முதலையும் வந்து நம்மள கடிக்கலையே, ஏன் லேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா அங்க முதலையும் இல்ல, அந்த சின்ன பையனும் இல்ல. எங்கடா போனாங்க, இங்க இருந்து ரெண்டு ஜீவன்களையுமே காணமே அப்படிங்கிற மாதிரி தேவி யோசிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சப்தரிசிகள் எல்லா பேரும் அங்க வந்துடுறாங்க. வந்தவங்க அந்த ரெண்டு ஜீவன்களோட வேலையையும் முடிஞ்சிருச்சு. அதனால
அந்த 2 ஜீவனும் அங்க இருந்து போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி தேவி சப்தரிசிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம காஷ்யப முனி பார்வதி தேவி கிட்ட, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது உங்களுக்கான சோதனை. மத்த உயிர்களுக்கு முன்னாடி தன்னோட உயிரையும் பெருசா நினைக்காம இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க இப்ப துணிஞ்சது அந்த ஒரு குணம் உன்னதமானது. சிவனோட சரிபாதியா இருக்கிற பொண்ணு கிட்ட அந்த மாதிரி ஒரு குணம் தான் இருக்கணும். நாங்க வச்ச சோதனையில நீங்க முழுமையா வெற்றி பெற்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ததீசி முனி, எங்களோட பிரார்த்தனையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும்னு சொல்ற. பார்வதி தேவியோ, நீங்க எல்லாரும் என்னோட முன்ஜென்மத்துல இருந்தே என்னை பத்தி கவலைப்பட்டு எனக்காக ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களை மாதிரி பெரிய குருக்கள் வச்ச சோதனைகளை நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்கிற பிறகு, நாங்க எல்லாம் சாதாரண குருக்கள், எங்களுக்கு மேல பெரிய குருவா இருக்கிறவரு அந்த சிவன் தான். அவர் தான் உங்களை சோதிக்க சொல்லி எங்களை அனுப்பினார். ஆதிசக்தியான உங்களை சோதிப்பதும் எங்களுக்கு அது ஒரு வகையான சோதனை தானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ததீசிமுனி, இதுக்கு மேல நீங்க செய்ய போற தவத்துக்கு எங்களோட முழு வாழ்த்துக்கள். அதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவனுக்காக பொண்ணு கேட்டு நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட நாங்களே பேசுவோங்கிற மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்றாரு. இதை கேட்கிற பார்வதி தேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நம்ம சிவனை காட்டுறாங்க. ததீசி முனி சொன்னதை கேட்டு நம்ம சிவன் ஃபேஸ் எல்லாம் அவர் கட்டுப்பாட்டையும் மீறி ஓரமா ஒரு சிரிப்பும் சந்தோஷமும் தெரியுது. அடுத்து நம்ம தாரகாசுரனை காட்டுறாங்க. அவன் தேவகுரு பிரகஸ்பதி தேவசபையை திறந்து விட்டார்னு கேட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான். தாரகாசுரன் தேவகுருவோட யோசனைகளும் போர் செய்யற முறைகளும் தான் அந்த தேவர்களையே இத்தனை நாளா காப்பாத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அவரே தேவ சபையை திறந்து அங்க இருந்து போயிட்டார். இதுதான் சரியான டைம் தேவர்களை எதிர்த்து போர் புரியறதுக்கு. இப்ப என்னோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அசுர குருதேவரை பார்த்து, குருதேவா போருக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்றான். அடுத்து அவரோட பையன் வித்யுன் மாலிக்க பார்த்து, அந்த விருத்தாசுரனை கூப்பிட்டு விட சொன்னேன், கூப்பிட்டு விட்டாச்சா அப்படிங்கிறான். அதுக்கு பையன், கூப்பிட்டு விட்டாச்சுப்பா, விருத்தாசுரன் வந்துகிட்டே தான் இருப்பார் அப்படிங்கிறான். நம்ம அசுர குருதேவர், நான் குருவா இல்ல இவன் குருவா, எனக்கே ஆர்டர் போடுறா, இந்த முட்டாள் கூட நமக்கு துணைக்கு போறதா இல்ல வேண்டாமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்க. கட் பண்ணா நம்ம சப்தரிசிகள் எல்லாம் சிவன் கொடுத்த அந்த வேலையை முடிச்சுட்டு அவர்கிட்ட வராங்க. அப்ப நம்ம சிவன், உங்க முகத்தில் எல்லாம் தெரிகிற அந்த சந்தோஷத்தை பார்த்தாலே நீங்க பார்வதியை சோதனை செய்யற அந்த சோதனையில வெற்றி அடைந்து விட்டீர்கள் போல தெரிகிறதே அப்படிங்கிற. அப்ப நம்ம ததீசி, எங்க சந்தோஷத்துக்கு காரணம் அது இல்ல பிரபு, பார்வதி தேவி சோதனைகள் வெற்றி அடைந்து சர்வ சுப குணங்களும் அவங்க கிட்ட இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம சிவன், நீங்க பேசுறதுல பார்வதி மேல நீங்க வச்சிருக்கிற அந்த பாசம் தெரியுது. அந்த பாசமே உங்களுக்கு பார்வதி கிட்ட இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டாம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். அப்ப நம்ம காஷ்யப முனி, இல்ல சிவனே, பார்வதி தேவி மாதிரி எல்லா சுபகுணங்களும் நிறைஞ்ச ஒரு பொண்ணை நீங்க பார்க்கவே முடியாதுன்னு சொல்றார். அப்ப நம்ம சிவன், பார்வதி சுபகுணங்கள் நிறைந்த பொண்ணுங்கிறது உண்மை, ஆனா இன்னும் சில அறிவுகளும் தெளிவுகளும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு. இப்ப பார்வதியோட குருவா நானே களத்துல இறங்கி அவங்கள சோதிச்சு சில தெளிவுகளை அவங்களுக்கு கொடுக்க போறேன். எப்படி சில தெளிவை அந்த பொண்ணுக்கு வெறும் கொடுக்க போறாரா. பார்வதியை சோதிக்கிறதுல நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்வீங்களா அப்படின்னு கேட்கிறார் சிவன். நந்தியும் சப்தரிசிகளும் மறுபடியும் முதல்ல இருந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம பார்வதி தேவி அமர்நாத் குகைக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மரத்துல அழகான சிவப்பு கலர்ல ஊமத்தம் பூக்கள் இருக்கிறத பாக்குறாங்க. சிவனுக்கு உகந்த பூக்கள் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நினைச்சவங்க கையில சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு எப்படி அதை பறிக்கிறதுன்னு யோசிக்கும் போது அங்க ஒரு பெரிய நீளமா இருக்கிற ஒரு கல்லை பாக்குறாங்க. அதுல போய் அவங்க அந்த சிவலிங்கத்தை ஜம்முன்னு உட்கார வச்சுட்டு அந்த பூக்களை பறிக்கிறாங்க. ஜாலியா பூவெல்லாம் பறிச்சு விட்டு திரும்பி பார்த்தா அவங்களோட சிவலிங்கத்தை சுத்தி ஒரு 5 அகோரிகள் உட்கார்ந்து இருக்காங்க. என்னடா சிவலிங்கத்தை சுத்தி யாரா உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வதி தேவி ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த 5 பேருக்கு நடுவுல சாட்சாத் நம்ம சிவனே ஒரு அகோரியா உட்கார்ந்துகிட்டு இருக்க. சரி, நம்ம சிவனோட திருவிளையாடல் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்ம அகோரி சிவன் இந்த சிவலிங்கத்தை இங்க கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி தேவி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அகோரிகள் கிட்ட பூஜையை ஆரம்பிக்க சொல்றாரு. பூஜையில பார்த்தா எலும்புகளையும் ரத்த கரபடைஞ்ச நர மாமிசத்தையும் சிவன் கிட்ட வைக்க போறாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம பார்வதி தேவி பயந்து போய், இருங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, ஏன் என்னோட பவித்திரமான சிவலிங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை வைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவ அகோரி, எந்த ஒரு பொருளும் உலகத்துல கெட்டது கிடையாது, எல்லாமே அந்த சிவனால படைக்கப்பட்டது தானே, எல்லாமே பவித்திரம் தானே அப்படிங்கிறார். அடுத்து நம்ம பார்வதி, நீங்க பூஜை விதிகளை மீறி சிவனுக்கு பூஜை செய்யறீங்க. சிவன் பூஜையில அவருக்கு வில்வ இலையையும் ஊமத்தம்பூவையும் தான் வச்சு பூஜை செய்யணுமே தவிர இந்த மாதிரி நர மாமிசத்தையோ எலும்பையோ வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம அகோரி சிவன் டென்ஷன் ஆகி, போதும் தேவி நிறுத்துங்க, நான் பூஜை செய்யற முறையில இருந்து என்ன அவமானப்படுத்தாதீங்க, நான் என் சிவனை இப்படித்தான் பூஜிப்பேன்னு சொல்லிட்டு அந்த நர மாமிசத்தை சிவனுக்கு மேல வைக்க போற. அப்ப பார்வதி தேவி, சரி, நீங்க எப்படி வேணாலும் பூஜை செஞ்சுக்குங்க, ஆனா அத உங்க சிவலிங்கத்துல செய்யுங்க, என்னோட சிவலிங்கத்துல செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சிவன், எல்லா சிவலிங்கமும் சிவலிங்கம் தானே தேவி, அதுல உன்னோடது என்னோடதுன்னு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்ற. சும்மா பேசிட்டே இருக்காதீங்க தேவி, என்ன என் பூஜையை செய்ய விடுங்கன்னு சொல்ற. இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆன பார்வதி,
நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவன் நீங்க வைக்கிற அந்த நர மாமிசத்தை ஏத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சிவகோரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க ஆசையா இருக்கா தேவி அப்படின்னு சொல்லிட்டு சிவனே இந்த பொண்ணு சொல்லுது, நீங்க தான் பவித்திரமான தெய்வமா, நீங்க நான் கொடுக்கிற இந்த நர மாமிசத்தால அசுத்தப்படுவீங்களா? நாங்க கொடுக்கிற இந்த நர மாமிசத்தை ஏத்துக்க மாட்டீங்களா? நீங்களே இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. உங்களுக்கு நாங்க கொடுக்கிற இந்த நர மாமிசம் எவ்வளவு பிடிக்குங்கிறத அந்த பொண்ணுக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பேசிட்டு அந்த நர மாமிசத்தை சிவலிங்கத்துக்கு கீழே வைக்கிறார். பார்த்தா 2 செகண்ட்ல அந்த நர மாமிசம் அங்க இருந்து காணாம போயிருச்சு. எல்லாரும் ஹரஹர மகாதேவ் அப்படின்னு கத்துறாங்க. சிவன் இவங்களோட படையெல்லாம் ஏத்துக்கிட்டதா சொல்றாங்க. இத பார்த்து நம்ம பார்வதி அப்படியே வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. கட் பண்ணா தேவலோகத்துல நம்ம இந்திரரை காட்டுறாங்க. அவர் ஏதோ ஒரு குழப்பத்துல முன்னாடியும் பின்னாடியும் நடந்துகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கங்காதேவி அங்க வராங்க. வந்தவங்க இந்திரர் கிட்ட போய் நீங்க குரு பிரகஸ்பதி கிட்ட அப்படி பேசி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இந்திரர், ஒருவேளை நீங்க சொல்றது சரியா கூட இருக்கலாம் தேவி, ஆனா அந்த ஆளை தேவகுருவா ஆக்குனதே நான் தான். அதையெல்லாம் மறந்துட்டு இப்படி அந்த ஆளை தேவகுருவா ஆக்குனதே நான் தான், அது எல்லாத்தையும் மறந்துபிட்டு அந்த ஆளு என்னையே அவமானப்படுத்துறாப்ல, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா அப்படின்னு ஆணவத்துல பேசுறான். கங்காதேவி கோவத்துல, உங்களுக்கு புத்தியே வேலை செய்யாம போயிருச்சு. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, தேவர்கள் அப்படி ஒன்னும் பயங்கர வீரமிக்கவர்கள் அல்ல. தேவர்களை எதிர்த்து யாரும் போருக்கு வராததற்கான காரணம் தேவகுரு பிரகஸ்பதியோட யுத்த விதிமுறைகளை பார்த்து பயந்துதான், அவரோட யுத்த யோசனைகளை பார்த்து பயந்துதான். அவர் இங்க இருக்கிற வரைக்கும் தான் யுத்தம் வராது, அவர் இங்க இல்லைன்னா யுத்தம் வரும். அதனால சீக்கிரமா போய் தேவகுரு கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை மறுபடியும் தேவலோகத்துக்கு கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா தேவலோகம் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிக்கும். உங்களால தேவலோகத்தை அடுத்து மீட்கவே முடியாம போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்திரதேவர், கங்கா நீ ஒரு விஷயத்த மறந்துடாத, தேவர்களுக்கும் தேவலோகத்துக்கும் நான் தான் ராஜா. ஒருவேளை உனக்கு அந்த பிரகஸ்பதி இல்லாம தேவலோகம் தேவலோகமா இருக்காதுன்னு தோணுச்சுன்னா நீ வேணா இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு நம்ம கங்கா அங்க இருப்பாங்களா? நெவர். கங்கா எங்க ஒரு குருவை அவமானப்படுத்துறாங்களோ அங்க இந்த பவித்திரமான கங்கா இருக்க மாட்டா. நான் இப்பவே பிரம்மலோகத்துக்கு போறேன், நீங்க பாத்துட்டே இருங்க. என்ன மாதிரியே மற்ற தேவர்களும் தேவலோகத்தை திறந்து இங்க இருந்து கிளம்ப போறாங்க. கடைசியில நீங்க மட்டும் தான் தனியா உட்கார்ந்து தேவலோகத்தை ஆட்சி நடத்த போறீங்கன்னு சொல்லிட்டு கங்கா தேவி கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா நம்ம சிவன் அகோரிகள் கொடுத்த அந்த நர மாமிசத்தை ஏத்துக்கிட்டார். அப்ப நம்ம பார்வதி தேவி, உங்களை பூஜை செய்ய விடாம நான் பேசிட்டே இருந்தது என்னோட தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப என்ன என்னோட சிவ பூஜையை செய்யறதுக்கு கொஞ்சம் வழிவிடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த அகோரிகள் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டா தப்பு செஞ்சவங்களை மன்னிக்கிறது அகோரிகளோட பண்பு. சோ நாங்க உங்களை மன்னிச்சுட்டோம் தேவி, நீங்க வந்து உங்க பூஜையை தாராளமா செய்யலாம்னு சொல்றாங்க. அப்ப நம்ம பார்வதி தேவி, ஆண்டவா நீங்க இந்த அகோரிகளோட பூஜையை ஏத்துக்கிட்ட மாதிரி என்னோட பூஜையும் ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சிவன் சிலையில ஊமத்தம்பூவை வைக்கிறாங்க. அந்த நரமாமிசம் 2 செகண்ட்ல மறைஞ்ச மாதிரி இந்த பூ மறையவே இல்ல. அந்த நர மாமிசத்தை சிவன் 2 செகண்ட்ல ஏத்துக்கிட்ட மாதிரி இந்த பூவை ஏத்துக்க இல்ல. சோ சிவன் பார்வதி தேவியோட பூஜையை ஏத்துக்கல அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாயிடுது. இத பாக்குற பார்வதி, ஐயோ நாம பேசின பேச்சுக்கு இப்ப எல்லாரும் முன்னாடியும் மானம் போச்சே அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சாலும் அகோரிகளே என்ன காரணமாக இருக்கும்? நாங்க கொடுத்த அசுத்தமான அந்த நர மாமிசத்தை ஏத்துக்கிட்டார், ஆனா நீங்க கொடுத்த பவித்திரமான அந்த பூக்களை அவர் ஏத்துக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம சிவகோரி, இங்க பாருமா, பூஜை விதிகளை வச்சு சிவன் ஒரு பூஜையை ஏத்துக்க மாட்டார். உங்க மனசோட சமர்ப்பணமும் சாப்பாடு தண்ணி இதை எல்லாத்தையும் திறந்த அந்த தவத்தால, அந்த தவத்தோட தீயால எரிஞ்ச அந்த அசுத்தங்கள் இல்லாத அந்த உடலோட மனசுல முழு பக்தியோட யார் பூஜை செஞ்சாலும் அந்த சிவன் அதை ஏத்துப்பாருன்னு சொல்றார். அப்ப நம்ம ததீசி முனிவர் ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்றார். தேவி, ததீசி முனியோட அகோரி அவரு ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்றார். தேவி, நீங்க ஒரு தூய்மையான மலரை சிவலிங்கத்துக்கு மேல ஒரு நாளைக்கு மேல வச்சிருந்தீங்கன்னா தண்ணி பட்டு அந்த பூ கூட அழுகி போயிடும். அது போலதான் இந்த உலகத்து தூய்மையும். இந்த உலகத்துல அசுத்தம்னோ அழகு தூய்மையனோ எதுவும் கிடையாது, அதெல்லாம் வெறும் பிரம்மதேவி. உண்மை என்னன்னா உலகத்தில் உள்ள எல்லாமே சிவனால படைக்கப்பட்டது, உலகத்தில் உள்ள எல்லாமே சிவமயம். எல்லாம் சிவமயம்னு சொல்லும் போது தூய்மை இல்லாத பொருள், அசுத்தமான பொருள், கெட்ட பொருள் அப்படின்னு இந்த உலகத்துல ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குற. சோ பார்வதி தேவி இந்த உலகத்துல தூய்மைங்கிறது தவம் என்னும் தீயால் அழிக்கப்படக்கூடிய அந்த அசுத்தங்களையே குறிக்கும் அப்படிங்கறத உணர்ந்துக்கிறாங்க. இதெல்லாம் உணர்ந்த பார்வதி தேவி, எனக்கு இன்னைக்கு உலகத்தோட உண்மையான ஞானம் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஞானத்தை கொடுத்த நீங்க நான் என்னோட லட்சியத்தை அடைகிறதுக்கு எனக்கு ஆசீர்வாதமும் கொடுங்கன்னு சொல்லி அவங்க போட்டிருந்த எல்லா நகைகளையும் கலட்டி சிவனோட காலடியில வச்சுட்டு அகோரிகள் கிட்ட இருந்து காவி துணியை வாங்கிட்டு சிவன் சிலையையும் தூக்கிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. தான் போட்டிருந்த ஆபரணங்கள் அத்தனையும் திறந்துட்டு சன்னியாசி மாதிரி காவி உடைய வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. எல்லா சப்தரிசிகளும் சிவனும் அவங்க ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம சிவன், வெரி குட் பார்வதி, அனுபவத்திலிருந்து ஞானம் எடுத்துக்கிறது உன்னோட சுபாவம், அதனாலதான் உன்னை இப்படி சோதிக்க வேண்டியதா போச்சு. இப்போ நீ ஒரு லட்சியத்துக்கிட்ட நெருங்கிட்ட அப்படின்னு சொல்ற. அப்போ அவரோட காலுக்கு கீழே இருக்கிற பார்வதி தேவியோட நகைகளை பார்த்து சிவன்,
ததீசி முனிவர்கிட்ட இந்த நகைகளை பத்திரமா எடுத்து வச்சிருங்க. பார்வதி அவங்களோட தவத்தை முடிச்சதும் நாம அவகிட்ட இதை கொடுத்துடலாம்னு சொல்றாரு. அடுத்து நம்ம பார்வதி தேவி காவி உடையோட சிவனோட சிலைய கையில எடுத்துக்கிட்டு சிவன் காலங்காலமா தவம் செஞ்ச அந்த அமர்நாத் குகைக்கு போறாங்க. அத நம்ம சிவனும் பார்த்து சந்தோஷப்படுறாரு. பார்வதி தேவி அந்த குகைக்குள்ள போய் பணிகளாலேயே ஒரு சிவலிங்கத்தை செய்யறாங்க. நீங்க இந்த குகைக்குள்ள இருந்து தியானம் செஞ்சீங்கிறத சாட்சியா வச்சு நானும் என்னோட தவத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பார்வதி. இது கேட்கிற நம்ம சிவன், பார்வதி நீ தவம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சிவனும் சரி சக்தியும் சரி 2 பேரும் தவம் செஞ்ச இடமா இந்த இடம் தீர்த்தம்னு காலாகாலத்துக்கும் அழைக்கப்படும் அப்படின்னு அந்த இடத்தை வாழ்த்துற நம்ம பார்வதி தேவி பணிகளாலேயே அவங்க ஹைட்டை விட ஒரு பெரிய சிவலிங்கத்தை செஞ்சிடறாங்க. இந்த அம்மா ஹைட்டை விட ஒரு பெரிய சிவலிங்கத்தை செஞ்சிடறாங்க. அதை பார்த்து நம்ம பார்வதி தேவி பணிகளோட சுபாவமே கரையிறது தான். என்னோட சுவாமி எப்போ மனம் கரைஞ்சு என்ன ஏத்துப்பாருன்னு பார்வதி தேவி சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்துக்கு கீழே உட்காந்துக்கிறாங்க. உட்கார்ந்தவங்க, சிவனே உங்களை அடையிறதுக்கான அந்த ஆசீர்வாதத்தை உங்ககிட்டயே நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தவத்தை ஆரம்பிக்கிறாங்க. தவத்துல ஃபர்ஸ்ட் பஞ்ச அக்னி தவம். அதுக்காக பார்வதி தேவி அக்னி தேவரை கூப்பிடுறாங்க. அக்னி தேவரே, நீங்க என் முன்னாடி தோன்றி தவம் செய்யறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அன்னைக்கு சதிதேவியை சுத்தி எப்படி ஒரு அக்னி வலயம் உருவாச்சோ அதே மாதிரி இப்போ பார்வதி தேவியையும் அந்த சிவலிங்கத்தையும் சுத்தியும் ஒரு அக்னி வலயம் உருவாகுது. அப்புறம் இவங்க ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி அவங்களோட தவத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அந்த பக்கம் நம்ம சிவனை காட்டுறாங்க. சிவன் கிட்ட நாரதர், நீங்க பார்வதி தேவியோட குரு, இந்த டைம் நீங்க உங்க சிஷிய இப்படி தனியா விட்டுட்டீங்களே, உங்க சிஷிய நீங்க கொஞ்சம் கூட இருக்க வேண்டாமா, நீங்க போய் அவங்க கூட இருங்கன்னு சொல்றாரு. ஆனா சிவனோ எந்த பாதையில போகணும் அப்படிங்கிற வழியை காட்டுவது மட்டும்தான் குருவோட வேலை. அந்த வழியை நான் பார்வதிக்கு காட்டிட்டேன். இனிமே பார்வதி அங்க தவம் செய்ய 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 அவங்களோட அசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். அதே மாதிரி நானும் அவ கூடயே சேர்ந்து இங்க இருந்து தவம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது, நீங்களும் தவம் செய்ய போறீங்களா? எதுக்கு பிரபு அப்படின்னு கேக்குறார் நாரதர். அதுக்கு நம்ம சிவன், பார்வதி மட்டும் சிவனை அடைஞ்சா போதுமா? சிவனும் தான் பார்வதியை அடையணும். ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்காக தவம் செஞ்சுதான் ஆகணும். எங்க 2 பேரோட தவமும் முழுமையடையும் போது எங்க 2 பேரோட லட்சியமும் நிறைவேறணும் சொல்லிட்டு சிவன் கண்ண மூடி தவத்துக்குள்ள போயிடுறார். இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவி, அந்த பக்கம் நம்ம சிவன் 2 பேரும் இப்போ ஒரு ஆழ்ந்த தவத்துல இருக்காங்க. அடுத்து நம்ம தேவராஜர் இந்திரரை காட்டுறாங்க. அவர் அந்த சாபத்தோட தாக்குதனாலயோ என்னவோ சிம்மாசனத்திலேயே உத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா தேவர்களும் அவரை தேடி வந்திருக்காங்க. திடீர்னு என்னடா சொல்லாம கொல்லாம இத்தனை பேர் இங்க வந்திருக்காங்கிற மாதிரி இந்திரர் ஆடி போனாலும் அப்புறமா ஸ்டடி ஆகிட்டு என்ன வேணும் எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ எல்லா தேவர்களும் தேவகுரு பிரகஸ்பதியை போய் கூட்டிட்டு வரலாம், ஏன்னா தாரகாசுரன் நம் மீது போர் செய்ய போறாருன்னு கேள்விப்பட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்திரரோ, என்னடா எல்லாரும் பிரகஸ்பதி பிரகஸ்பதினு அந்த ஆள் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஆள் முக்கியமா நான் முக்கியமா? எம்புட்டு பெரிய அசுர வந்தாலும் நானே போர் செய்வதற்கு போதும்யா, ஒத்த ஆளா போற முடிச்சிருவேன் அப்படின்னு கெத்தா பேசுறாப்ல. அப்ப மத்த தேவர்கள் எல்லாம் நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, தாரகாசுரனை நீங்களோ நானோ கொல்ல முடியாது, சிவனோட வாரிசு தான் கொல்ல முடியும் அப்படின்னு அந்த மேட்டரை ஞாபகப்படுத்துறாங்க. அதுக்கும் நம்ம இந்திரன் திமிரா, அப்ப என்ன பண்ணலாம்? அவங்க 2 பேரும் தவத்தை முடிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுக்கற வரைக்கும் கையை கட்டிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? சிவன் வருவான், விஷ்ணு வருவான், பிரகஸ்பதி வருவான், பிரம்மா வருவான்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா மத்தவங்களை எதிர்பார்த்து நம்ம காத்து கிடக்கிறது? ஒரு அசுரங்கிட்ட இருந்து கூட நம்மளாலேயே காப்பாத்திக்க முடியாதா? இனிமே எல்லாத்தையும் இந்த இந்திர ராஜனான நானே பாத்துப்பேன்னு சொல்லிட்டு பவன் தேவ் அப்படின்னு ஒரு தேவரை கூப்பிட்டு, போடா போய் அந்த தாரகாசுரன் கிட்ட போய் சொல்லு, ஒருவேளை அவன் உடம்புல உயிர்னு ஒண்ணு இருந்தா சும்மா திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காம பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காம வந்து உடனே போர் செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுற. சும்மா இருக்கிறவனையும் சுரண்டி விட்டு நல்லா வாங்கி கண்டிக்க போறார் நம்ம இந்திரதேவர். தானா வழியில போய் குழியில விழணும்னு ஆசைப்படுற இவரை தாரகாசுரன் என்ன செய்ய போறான், அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கறத அடுத்த பாட்டுல பார்க்கலாம். தேங்க்யூ.